வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி எப்பயும் போல் வெள்ளிக்கிழமை பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டேன். ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வந்து அம்மன் கோவில் உட்காந்து, மாரியம்மன் கோயில், அந்த கோயிலில் உட்காந்து மனசு திருப்தி இன்றைக்கி வேண்டிக்கிட்டேன். ஒரு 4-5 பேர் வந்து கொஞ்சம் முக்கியமானது சொன்னாங்க. அதில் இந்த சுமதி விநாயகம் ஒன்று, அப்புறம் இந்த புவனேஸ்வரி குழந்தை வரம் அதுக்கும் உட்காந்து வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் என்னன்னு தெரியல, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த 2 பேர் மட்டும் பூசாரிட்ட கொடுத்து படிக்க வச்சோன்னேன் சொன்னேன். படித்தார். அப்புறம் அது மன திருப்தியோடு உட்காந்து நானும் கொஞ்சம் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா நம்மளை நம்பி கோரிக்கை வைக்கிறாங்க. 50-60 பேர் கொடுக்குறாங்க. எல்லோரும் வந்து எனக்கு வேண்டுங்க அப்பா, எனக்கு வேண்டுங்க, உனக்கு வேண்டுங்க போது நான் அவ்வளவு எடுத்துகிட்டு போய் ஒரு கோயிலில் ஒரு பூசாரிட்ட கொடுத்து இதை படிங்க அப்படின்னா அது நல்லா இதாக இல்லைங்க. 50 பேர்த்துக்கு படிக்கிறது அவங்களால இது பண்ணல, மூஞ்சியை கொஞ்சம் சுழிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு 30 பேர்த்துக்கு அங்கே பண்ணிவிட்டு மீதி வந்து சிவகுறையில் நான் வீட்டில் பண்ணேன். அதுக்கே 2-3 பேர் இது பண்ணிட்டாங்க. அப்பா என் பேர் அங்கே சொல்லலை, இங்கே சொல்லலை, எல்லார் பேரையும். ரெண்டாவது இப்போ ஐடி, இப்போ அன்றைக்கி கூட தமிழ் செல்வன் சொன்னாங்க அந்த பொண்ணு உங்கள் ஐடியை மட்டும்தான் நான் சொன்னேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த மாதிரி தமிழ் செல்வன் பொண்ணு புவனேஸ்வரிக்கு குழந்தை வேணும், இந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு அங்கே டைப் இல்லை. அதனால் நிறைய பேர் இந்த இதை கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுங்க. நீங்கள் அன்புகள் தான் கேட்குறீங்க, பட் என்னால் முடியலையே, நான் என்ன பண்ணிட்டோம், சூழல் அந்த மாதிரி இருக்குது. ஓகே ரைட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். நம்ம டிஃபன் அப்படின்னு இங்கே பாருங்கள், ப்ளைன் தோசை, நல்லா வீட்டில் ஆட்டினதுனால மாவு பாருங்கள், அப்படியே அவ்வளோ சும்மா அப்படியே சாஃப்டாக இருக்கும். இவ்வளவு செய்கிறோம், வியூவர்ஸு சரியாக போகலிங்க, சரியாக வியூவர்ஸ் போகல, சப்ஸ்கிரைப் சரியாக வரல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது எங்களுக்கே. ஏடா இதை வந்து இப்படி இது பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு. யாரும் சரியாக நாங்கள் வந்து எந்த சேனல்லையும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வியூவர்ஸுங்களுக்கு நாங்கள் அவ்வளோ அக்கறையாக அவ்வளோ ஒரு பாசமாக தான் செய்கிறோம். பட் வியூவர்ஸ் சரியாகவே இதாகலை. எங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு ஆபாசமாக ஒரு அருவருப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாம் செய்கிறோம், பார்த்து நீங்களே செய்யுங்க. ப்ளைன் தோசை யாராவது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இது இந்த என்ன சாம்பார் பாருங்க, இந்த சாம்பார் புளி ஊற்றாமல் அருமையாக இருக்குங்க. இட்லிக்கும் நல்லாயிருக்கும், இந்த தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக, நான் கல்யாண நாள்லேருந்து அம்மா வந்து விதவிதமாக செஞ்சு போட்டு என்னை அசத்திட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக ஒரு 10-15 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தேன். இப்போ அவங்க ஒரு மாஸ்டர் ஆகிட்டாங்க. அதனால் உங்களுக்கு யார் யார் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 11 மணிக்கு தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.